1000 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த கோயிலுக்கு அடியில ஆச்சரிய சுரங்கம். நகைகள் பொக்கிஷங்களை பாதுகாக்க மண்ணுக்கடியில இப்படி ஒரு நிலவரை. இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா வெளிச்சத்துக்கு வந்த இந்த சம்பவம் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு பழமையான ஒரு நாகரிகமாக இருந்ததை நாம் வந்து அறிகிறோம். சோழ காலத்து குலோத்துங்க சோழன் கல்வெட்டு இங்கே கரையில் இருந்ததை இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சோம். இது இல்லாமல் வந்து நிலவரை இருந்ததும் இந்த ஆய்வு மூலம் நாங்கள் வெளிக்கொண்டோம். பொதுவாக நிலவரைகள் வந்து முக்கியமான ஒரு ஆவணங்களோ அல்லது சிலைகளையோ பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக தான் சோழர் காலத்திலும் சரி பிற்காலத்திலும் சரி அதை ஏற்படுத்துகிறாங்க. அது இந்த கருவறைக்குள்ளவே இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கோயிலை வந்து பொதுமக்கள் பாதுகாக்கணும்னு ஒரு தொல்லியல் துறைக்கு அனுப்பப்பட்ட மனு அடிப்படையில் நாங்கள் வந்து ஆய்வு செய்ய மேற்கொண்டு இது தொன்மையான கோயில் தான் என்ன சான்றளிக்கிறோம். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருது. கையகப்படுத்தப்படக்கூடிய பட்டா நிலங்களுக்கான இழப்பீடு தொகையும் வழங்கப்பட்டு வருது. இந்த வகையில தான் பட்டறை பெரும்புதூர் அப்படின்ற பகுதியில சுமார் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் சாலை விரிவாக்க பணிக்காக அகற்றப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டதா கூறப்படுது. அறுபடை வீடுகள்ல இல்லாத அளவுக்கு மிக உயரமான முருகன் வள்ளி தெய்வானை வீற்றிருக்கக்கூடிய சிலை இங்க இருக்கு. இப்படி இந்த கோயிலை அகற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் இதை அகற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் இங்க சுரங்க நிலவரை இருக்கிறதா தொல்லியல் துறைக்கும் மக்கள் தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. அதன்படி தொல்லியல் துறை அதிகாரி போக்கோ லோகநாதன் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டதுல 1.5 மீட்டர் அகலம் 7 அடி ஆழமும் கொண்ட நிலவரை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சுரங்கம் போன்று ஒரு பகுதி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு பழமையான ஒரு நாகரிகமாக இருந்ததை நாம் வந்து அறிகிறோம். அந்த நிலவரைகள் வந்து பொதுவாக வந்து திருவள்ளங்காடு கோயிலுக்காகவும் அல்லது திருப்பாச்சூர் கோயிலுக்கும் இணைப்பு இருக்கிறதா ஊர் பொதுமக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் முறையா உள்ள இறங்கி ஆய்வு செய்தாதான் அது அந்த அளவுக்கான இருக்குமான்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த நிலவரைகள் வந்து ஆவணங்கள் பாதுகாக்கக்கூடிய இடமா தப்போ வேற எங்கேயும் போறதுக்கான ஒரு இடமா இருக்காது. அந்த காலத்துல தங்கம் பொக்கிஷங்களை வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.